என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. திரு பீட்டர் ராயன், கடல் தாமரை மாநாடு அப்படின்ற ஒன்றை ராமேஸ்வரத்துல பிஜேபி நடத்தினாங்க. அதுல இன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கலந்து கொண்டு அதுல பேசினாங்க. மீனவர் உரிமை, கச்சத்தீவு மீட்பு பற்றி பேசினாங்க. இன்றைக்கு அவருடைய இலாக்காக்குல இருக்கு அமைச்சரவை மந்திரி சபையினுடைய பொறுப்புல தான் இந்த அபிடவிட் வருகிறது, கடல் எல்லை தொடர்பாக, மீட்பது தொடர்பாக. இப்போ நம்முடைய முதலமைச்சரும் இந்த தாமதம் இல்லாமல் ஒரு திருத்தப்பட்ட அபிடவிட்டை, ஒரு மனுவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனையை அறிந்தவர் அப்படின்ற முறையில் சுஷ்மா ஸ்வராஜ் தன்னுடைய அமைச்சர்களுக்கு, தன்னுடைய அதிகாரிகளுக்கு சொல்லி இந்த திருத்தப்பட்ட மனுவை விரைவாக செய்வதற்கு கச்சத்தீவுல தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு, இந்திய மீனவர்களுக்கு மீன்பிடி உரிமை உண்டு அப்படின்னு மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை, ஏற்கனவே இருந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு ஒரு திருத்தப்பட்ட ஒரு அபிடவிட்டை தாக்கல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை நீங்க நம்பிக்கையோட பார்க்கிறீங்களா? கடல் தாமரை மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக நான் அழைக்கப்பட்டேன். அந்த மாநாட்டில் கச்சத்தீவு பிரச்சனை பற்றி சுஷ்மா ஸ்வராஜ் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட போது நான் அந்த பிரச்சனையை பற்றி எடுத்து சொன்னேன். சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களுக்கு தமிழக மீனவர்களில் அக்கறை இருப்பதாகத்தான் எனக்கு தோன்றியது. அவர்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் உடனடியாக அவர்கள், அதாவது இலங்கை கப்பல் படை தமிழக மீனவர்களை தாக்குவது, சிறைபிடிப்பது, இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். அதற்கு எந்த முயற்சியும் எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு தெரியும் இந்த வழக்கு நிலுவையிலே இருப்பது என்பது அவர்களுக்கு தெரியும். மீனவர்கள் கைதானால் உடனே விடுதலை செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க மத்திய அரசாங்கம், உடனே விடுதலை ஆகிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது இல்லையா? ஆனால் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்குரிய படகுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன, அங்கே வைத்துக் கொள்கிறார்கள். அப்படி என்பது அவர் வாழ்வாதாரம் போய்விடுகிறது அல்லவா? கைது செய்யப்படுகிறவர்களே இவர்கள் சொல்லி விடுதலை செய்கிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் அவர்களது வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிறது. இங்கே நான் சொல்வது, தமிழக அரசு ஒரு கொள்கை முடிவோடு இருக்கிறது. கச்சத்தீவு என்பது இந்தியாவுக்கு சொந்தமானது. அது மாத்திரமல்ல, அதாவது தமிழக மீனவர்களுக்கு எல்லை தாண்டி மீன் பிடிக்கின்ற உரிமை இருக்கிறது என்று தெளிவாக சொல்லி இருக்கிறது தங்களது பதில் மனுவிலே. அப்படி இருக்கின்ற போது மைய அரசும் கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானதா இல்லையா என்று ஆய்வு செய்து முடிவு செய்து, அது மாத்திரமல்ல தமிழக மீனவர்களுக்கு எல்லை தாண்டி மீன் பிடிப்பதற்கு உரிமை இருக்கிறதா? 1974 ஒப்பந்தம் என்ன சொல்லுகிறது? 1976 ஒப்பந்தம் எது பற்றியது? இவைகளை எல்லாம் ஆய்வு செய்து இவர்கள் முடிவெடுத்தார்கள் என்றால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். இல்லை என்றால் இவர்கள் எதையாவது பேசிக்கொண்டே இருந்தால் இந்த பிரச்சனைக்கு முடிவு காண முடியாது. சுஷ்மா உத்தரவின் பேர்ல இந்த ஒரு ரிவைஸ்ட் திருத்தப்பட்ட அபிடவிட் தாக்கல் செய்வாங்கன்னு நம்புறீங்களான்னு கேட்டேன். திருத்தப்பட்ட அபிடாவிட் தாக்கல் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் முதல்வர் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை அவர்கள் ஏற்று திருத்தப்பட்ட அபிடாவிட் பதிவு செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கிறேன். திரு சத்தியமூர்த்தி, நீங்க இது முடிந்து போன விஷயம், இதுல மாறுதலுக்கு ஒன்றும் வாய்ப்பில்லை அப்படின்ற கருத்து தான் முன்னாடி எதிரொலிச்சிங்க. பொதுவாக வெளியுறவு கொள்கை அப்படின்னு வரும்போது ஒரு ஆட்சி மாதிரி இன்னொரு ஆட்சி வந்தாலும் கூட அதுல மாற்றம் வருவதில்லை. இது மாதிரியான முக்கியமான விஷயங்கள்ல சுஷ்மா ஸ்வராஜ் மட்டும் கூட இந்த ஒரு முடிவை எடுத்துட முடியாது. நரேந்திர மோடி பிரதமர் இதுல நேரடியாக தலையிட வேண்டும் என்றுதான் முதலமைச்சர் கூட கேட்டிருக்கிறார். அவங்க கவனத்துக்கே வராம கூட இந்த முடிவை அவங்க எடுத்திருக்கலாம் அப்படின்னு அவர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இப்போ நரேந்திர மோடி அரசாங்கத்துல இந்த இலங்கை தொடர்பாக அல்லது கச்சத்தீவு தொடர்பாக, மீனவர் பிரச்சனை தொடர்பாக ஒரு கொள்கை மாறுதல், ஒரு மிகப்பெரிய கொள்கை மாறுதல் ஏற்பட்டால் ஒழிய இந்த திருத்தப்பட்ட அபிடவிட் வருவது அல்லது நிலை மாற்றம் வருவது என்பது சாத்தியமில்லை. அப்படி ஒன்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கு? அப்படி ஒரு வரத்துக்குள்ள சாத்தியக்கூறு இருக்கிறதா நான் கருதவில்லை. முதலில் எப்படி சொல்றீங்க? எந்த அடிப்படையில் வராது? எந்த அடிப்படையில்னா, இந்த அபிடவிட் ஃபைல் பண்ணும் போதும் சரி, மற்ற வகையிலும் சரி, இதெல்லாம் தனிப்பட்ட விஷயமா ஒரு அட்வொகேட்டோ இல்லை ஒரு ஆபீசரோ எடுக்கக்கூடிய முடிவல்ல. கொள்கை முடிவுகள், அதுவும் ஆட்சி மாற்றம், அமைச்சர் மாற்றம், அமைச்சரவை மாற்றம் எல்லாம் வரும்பொழுது அந்தந்த லெவல்ல அதை டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவெடுத்திருப்பாங்கன்னு நான் உறுதியாக நம்புறேன். அப்ப இது போன்ற நாம் இன்று சிந்திக்கும், செயல்படும், பேசும் கேள்விகளுக்கெல்லாம் அவர்களும் தங்களுக்குள்ளே கேட்டுக்கொண்டு ஒரு கொள்கை முடிவாக வரையறுத்த பிறகுதான் இந்த அபிடவிட்டை ஃபைல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நேற்று அபிடவிட்டை ஃபைல் பண்ணாம
இல்ல the government is reviewing it, அதை மறுபரிசீலனை செய்து கொண்டு இருக்கிறோம், இன்னும் ஒரு மாசம் டைம் கேட்கணும்னு சொன்னா கோர்ட்டும் கொடுக்காம இருக்காது. இப்ப பீட்டர் ராயனும் அது எதிர்க்க போறது இல்லை, பெட்டிஷனரா இருக்கும் போது. அதை மீறி அவங்க ஃபைல் பண்ணிருக்கும் போது ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் இட் டு சேஞ்ச். இல்ல, ஒரு புதிய அரசாங்கத்திடமிருந்து தங்களுக்கு உத்தரவு வரும் பட்சத்தில் அதை நாளைக்கே கூட அந்த மனுவை அவங்க வாபஸ் பெறுவதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் கடந்த காலத்துல பல சேது சமுத்திரம் விவகாரத்துல கூட மத்திய அரசாங்கம் ஒரு மனுவை தாக்கல் செய்தது, எதிர்ப்பு கிளம்பிய பிறகு அந்த மனுவை திரும்ப பெற்றுக்கொண்டு மற்றொரு மனுவை அவங்க தாக்கல் செய்ததை பார்த்தோம். அப்படி ஒரு சூழல் இதுல வருவதற்கான வாய்ப்புகளே அறவே இல்லைன்னு சொல்வீங்களா? நான் என்னுடைய நிலைப்பாடை சொல்றேன், நீங்க என்னுடைய வாயிலிருந்து வேறொரு பதிலை எதிர்பார்க்கிறீங்க, அவ்வளவுதான். அவருடைய அவநம்பிக்கை போக்கப்படுமா திரு ஆதவன்? நான் அவநம்பிக்கைன்னு சொல்றேன், நான் என்னுடைய எண்ணத்தை சொல்றேன். அது நம்பிக்கையா இருக்கிறார், இவருடைய அவநம்பிக்கை தெரியாது, பட் அவருடைய நம்பிக்கை நிச்சயமாக காப்பாற்றப்படும். எங்களது அரசாங்கம் நிச்சயமாக தமிழகம் என்பதற்கு நிரந்தர தீர்வு கொடுக்கிற அத்தனை முயற்சியும் நிச்சயமாக செய்யும், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க சொல்ல இது அரசாங்கத்தின் கொள்கை நிலைப்பாடு நிச்சயமா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா எங்களது மரியாதைக்குரிய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் எலெக்ஷன் சமயத்தில் தான் அந்த கூட்டமே நடந்தது பாம்பன்ல. அப்ப பேசப்பட்ட விஷயத்துக்கும் இப்ப இவ்வளவு குறுகிய காலத்துல உடனே மாற்ற ஸ்டாண்ட மாத்திக்கிற வாய்ப்பு நிச்சயமா கிடையாது. இது அரசாங்க நிலைப்பாடே கிடையாது. நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த ஸ்டாண்டிங் கவுன்சில் மாறி நிச்சயமா அரசாங்கம் மாறி ஸ்டாண்டிங் கவுன்சில் மாறி வரும். அதுக்கப்புறம் நிச்சயமா இந்த வழக்கு தொடரதான் போகுது. தொடரும் போது அப்போது என்ன அஃபிடேவிட் நாங்க ஃபைல் பண்ண போறோம் பொறுத்து இருந்து பாருங்க. நிச்சயமா அதுல எங்களுடைய பாரதிய ஜனதா ஸ்டாண்ட் மிக தெளிவாக அந்த அஃபிடேவிட்ல வரும். திரு ஆதவன் சரி பீட்டராயிடும் இந்த கச்சத்தீவு இதுல கடல் தாமரை போராட்டத்தின் போது திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் சொன்ன கருத்து, கச்சத்தீவை மட்டும் நான் மீனவர் பிரச்சனையோ மீதி உள்ள பகுதிகளுக்கோ போகல, அவங்க சொன்ன விஷயம் என்ன இல்ல. அந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப நடத்தப்பட்ட போராட்டம் மீனவருடைய பிரச்சனைக்காக நடத்தப்பட்டது. அதுல கச்சத்தீவை இன்டெப்தா அவங்க பேசல. நான் அந்த மீட்டிங்ல இல்ல, பட் அவர் சார்ந்த பட் என்ன பேசணும் தெரியும். இன்டெப்தா அந்த கச்சத்தீவு பிரச்சனை மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வை நிச்சயமாக கொடுப்போம் என்பதை மட்டும் வலியுறுத்தி பேசினாங்க. மீனவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம் என்று சொன்னார்கள். பிரதமர் மோடி அவர்கள் நாங்கள் மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்போம் ஒரு பொதுப்படையான ஸ்டேட்மெண்ட் வைத்துக் கொண்டு கச்சத்தீவை மீட்பதற்கு சாதகமான நிலையை மத்திய அரசாங்கம் சொல்கிறது அப்படின்னு நீங்க எப்படி பொருள் புரிஞ்சுக்கிறீங்க? 30 ஆண்டு கால வரலாறு அவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்கிற நம்பிக்கையில் எடுத்திருக்கிறோம். கச்சத்தீவை மீட்காத வரையில் தமிழக மீனவருடைய பிரச்சனை ஒரு காலம் தீர்ந்து போகாது. இந்த நிலை இன்னும் 100 ஆண்டுகள் கடந்தாலும் இதே நிலையை தான் நாம் பேசிக் கொண்டிருப்போம். கச்சத்தீவை திரும்ப பெறுவதை தவிர மீனவர் பிரச்சனைக்கு வேறொரு விடியல் இருக்கவே முடியாது என்பது எங்கள் நிலைப்பாடு. நான் ஒரு தமிழனா, ஒரு தமிழ்நாட்டு பாரதிய ஒரு நிர்வாகியா சொல்றேன், கச்சத்தீவு மீட்கப்படணும்ன்றது எனக்கும் கருத்து உண்டு. ஆனா இது மாத்திரம் மீனவர் பிரச்சனை கிடையாதுன்றது பல பிரச்சனை இருக்குது. எல்லா பிரச்சனையும் நான் சொன்ன மாதிரி நிரந்தர தீர்வை நோக்கி நாங்க பல விஷயங்களை ஆராயும் போது பல பிரச்சனைகள் வருது. ஏதோ இந்த பிரச்சனை மாத்திரம் கிடையாது. இப்ப என்ன சொல்ல போனா அந்த கச்சத்தீவை சுத்தி மீன் பிடிக்கிற இந்த விஷயம் பாத்தீங்கன்னா கச்சத்தீவு கிட்ட மீன் நிறையாக்கான்னு பார்த்தா இப்ப இல்லை, அங்கே மீன் வளம் குறைந்து கொண்டிருக்கின்றது. அப்ப மீன் வளம் குறையுதுன்னா அப்ப அவங்களுக்கு மீனவருக்கு நிரந்தரமான வழியை கொடுக்குற அளவுக்கு ஆழ்கடல் மீன் பிடிக்கிறதுக்கான உபகரணங்களை கொடுக்குற அந்த முயற்சி, இது மாதிரி பல விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கோம். அதுல நிச்சயமா ஆனா நிரந்தர தீர்வு என்கின்ற பொழுது கச்சத்தீவை விட்டுட்டு நாங்க பேசல. அதுக்காக நான் திரும்ப சொல்றேன், உபயோகப்படுத்தக்கூடாது என்று இலங்கை ஒரு நிமிஷம் கச்சத்தீவை மீட்கிறதுனால மட்டும் பிரச்சனை தீர்ந்துராதுன்ற ஒரு கருத்தை மாத்திரம் பிரச்சனை கிடையாது, நிரந்தர தீர்வு கிடையாது. அதுவும் சேர்ந்துதான் அவங்க பேசுறோம். நாங்க மீனவர் பிரச்சனை என்பது எல்லை தாண்டி மீன் பிடிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு என்பதுதான் அவர்களுடைய பிரச்சனை. கச்சத்தீவை மீட்பதால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பது முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறி. காரணம், கச்சத்தீவை மீட்கின்ற போது அதுதான் ஒரு நாட்டின் பேஸ்லைன், அதாவது கரையாக கருதப்படும். அதன் பின் எப்படி என்றால், அதாவது இரண்டு நாடும் சமமாக கடல் எல்லைகளை பிரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அதாவது ஜெனீவா கன்வென்ஷன் 1958 சரத்து 12 படி அப்படித்தான் பிரிக்க முடியும். அது கரையாக கருதப்படும் கச்சத்தீவு, அதன் பிறகு இரண்டாக பிரிக்கப்படும். அப்படி இருக்கின்ற போது கடல் பகுதி அதிகமாக தமிழக மீனவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவர்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு, அதாவது பாக் ஸ்ட்ரெய்ட்டில், அதாவது அவர்கள் இலங்கை மீனவர்கள் இங்கே மீன் பிடிக்க வேண்டும் என்று அதுதான் ஒப்பந்தம். தமிழக மீனவர்கள் அங்கே சென்று மீன் பிடிக்கலாம். அந்த ஒப்பந்தப்படி இவர்களுக்கு முழுமையாக இந்த பகுதியை பயன்படுத்த முடியாது. திரு சத்தியமூர்த்தி, இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒரு ஒப்பந்தம் அமலுக்கு வந்துவிட்டால்
அதுல வந்து எந்த நாட்டினுடைய உள்நாட்டு நீதிமன்றம் தலையிடாது அந்த எடுப்பிலேயே அந்த மனுக்களை நிராகரித்ததை பல தருணங்கள்ல பார்க்கிறோம். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் சென்னை உயர்நீதிமன்றமும் அந்த மனுவை விசாரணை கேட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்திலும் அந்த விசாரணை நடக்கிறது. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில கச்சத்தீவு இந்தியாவின் பகுதிதான் என்று உச்சநீதிமன்றம் முடிவெடுக்கிற நிலையில் அது இலங்கையை கட்டுப்படுத்துமா? இப்ப இலங்கை வசம் போய்விட்ட ஒன்றை நம்ம மீட்பது என்பது சட்டப்படி எந்த அளவுக்கு சாத்தியம்? ஒரே கருத்து நான் சொல்ல விரும்புறேன் சார். என்னன்னா இப்போ ராஜீவ்காந்தி ஜெயவர்தன் சொல்லணும். ராஜீவ்காந்தி ஜெயவர்தனை ஒப்பந்தம் வந்து 2 அரசாங்கங்கள் மத்தியிலே போடப்பட்ட ஒப்பந்தம். அங்க வந்து ஜேவிபின்ற அமைப்பு வந்து லோக்கல் உள்ளூர்ல இருக்கிற இலங்கையில் இருக்கிற அந்த கட்சி வந்து அவங்க அங்க இருக்க சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுத்து அந்த 13வது சட்ட திருத்தத்தை வந்து அங்க ரத்து பண்ணாங்க. அப்போ 2 நாடுகள் மத்தியிலே போடப்பட்ட ஒப்பந்தத்தை அந்த சுப்ரீம் கோர்ட்டால் ரத்து பண்ண முடியும் என்றால் ஏன் நமது சுப்ரீம் கோர்ட்டால் ரத்து பண்ண முடியாது? டெவல்யூஷன் ஆஃப் ப்ராவின்ஸ் வந்து 1987ல போடும்போது இலங்கையினுடைய உச்சநீதிமன்றம் தன்னிச்சையாக முடிவெடுத்து அந்த ஒப்பந்தத்தையே ரத்து செய்திருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தில் இருக்கிற உச்சநீதிமன்றம் அங்கே இருக்கிற அரசியல் இயக்கங்கள் போராடுகிற பொழுது 1987ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி அவர்களும் ஜெயவர்தனி அவர்களும் போட்ட ஒப்பந்தத்தை இலங்கை அரசாங்கம் ரத்து செய்ய முடியும் என்று சொன்னால் அதிகாரிகளை பற்றி பேசினாங்க. இந்த 1976ஆம் ஆண்டு போடப்பட்ட இந்த ஒப்பந்தமே வெளியுறவுத்துறை செயலாளருக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் இடையிலே போடப்பட்ட ஒப்பந்தம் தான். பார்லிமெண்ட்ல எமர்ஜென்சி தமிழ்நாடு அரசாங்கம் கலைக்கப்பட்டது. ஒரு பார்லிமெண்ட் இல்லாம ஒரு மக்கள் அரசாங்கம் இல்லாத நேரத்தில் அதிகாரிகளாக சேர்ந்து போடப்பட்ட ஒப்பந்தம். பிஜேபியோட நிலையை கூட இலங்கை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எடுத்த நிலைப்பாட்டை தவறு அப்படின்னு தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து அதை நமக்கு சாதகமாக அந்த தீர்ப்பை மேற்கொண்டு கேள்வி முன்வைத்தேன். இது அதுவும் சொன்ன விஷயத்துக்கு அப்பால் சென்று நான் முதல்ல சொன்ன மாதிரி அதுல இருக்கிற மாதிரி இது அன்கிளாஸ் நோட்டிஃபை பண்ணல. இன்னொன்று 13வது சட்ட திருத்தத்தை இலங்கை உச்ச நீதிமன்றம் ஸ்குவாஷ் பண்ணல. அவங்க அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது ப்ரொவின்சியல் கவுன்சில் ஆக்ட், அதாவது இண்டோ ஸ்ரீலங்கா அக்கார்ட்லேருந்து வந்த 2 விஷயங்கள். ஒன்று 13வது சட்ட திருத்தம், இன்னொன்று மாநில இது ப்ரொவின்சியல் கவுன்சில் ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு சட்டம், நம்ம மாநில அசம்பிளிஸ் கொண்டு வர மாதிரி மாகாண சபைக்கான சட்டம். அந்த மாகாண சபை சட்டத்தின் கீழ் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைப்பதற்கான முடிவைத்தான் 2006ஆம் ஆண்டு இலங்கை உச்ச நீதிமன்றம் தவறியது. அதற்கு காரணங்கள் வேறு. அந்த மாகாண சபை இதுவும் சரி, இண்டோ ஸ்ரீலங்கா என்பது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினுடைய ஒரு கூறு அல்லவா? அவங்க ரத்து செய்ய ஒரு விஷயம் என்பது லெட் மீ கம்ப்ளீட். அதுல என்ன எனக்கு அதுல முக்கியமா சொன்னது, விடுதலை புலிகள் தங்களது ஆயுதங்களை விட்ட பிறகு இது 2 சேரும் தான் இருந்தது. பிளஸ் 2வது கிழக்கு மாகாணத்தில் மக்களுடைய, இது என்னுடைய கருத்தாங்கிறது வேற விஷயம். நான் ஜஸ்ட் கிவிங் த ஃபேக்ட்ஸ். மக்கள் அங்க ஒரு ரெஃபரண்டம் நடத்தி அதன் முடிவிற்கு பிறகுதான் மெர்ஜர் பண்ணணும். இந்த 2 காரணங்களும் மேற்கோள் காட்டி தான் இலங்கை உச்ச நீதிமன்றம் அந்த மெர்ஜரை தவறுன்னு சொல்லித்து. 1. 2வது நான் முதல்ல இந்த மீனவ கச்சத்தீவு பிரச்சனைக்கு வரும்போது மறுபடியும் சொல்றேன், இது அன்கிளாஸ் நோட்டிஃபை பண்ணதுனால இது வந்தது. இந்தியாவையும் இலங்கையும் சேர்ந்து முடிவெடுத்தால் தான் இதை மாற்றுவதற்கு வசதியா இருக்குமே தவிர இல்லாண்டா மறுபடியும் நம்ம ஆர்பிட்ரேஷன் போய் இதெல்லாம் வரும். அப்படி வரும்போது நம்முடைய மீனவர்களுக்கு ஒண்ணு புதுசா வாழ்வு கிடைச்சிட போவதில்லை. என்னை பொறுத்த மட்டில் அதாவது வியன்னா கன்வென்ஷன் 1967 சரத்து 60 படி 2 நாடுகள் ஒப்பந்தம் செய்கின்ற போது ஒரு நாடு அந்த ஒப்பந்தத்தை மீறுகின்ற போது பாதிக்கப்பட்ட நாடு அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யலாம் என்பதுதான் வியன்னா கன்வென்ஷன் மிக தெளிவாக சொல்லுகிறது. அந்த முறையிலே நாம் நமது அரசு கொள்கை முடிவுகள் எடுத்து பாராளுமன்றத்திலே விவாதித்து முடிவெடுத்து இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யலாம். இல்ல மெயினா என்னன்னா ஒன் கிளாரிபிகேஷன், 74 ஒப்பந்தமும் சரி 76 ஒப்பந்தமும் சரி இந்திய இலங்கை மீனவர்கள் அந்தந்த தங்களுடைய கடற்பகுதியில் மட்டுமே மீன்பிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. Extremely sorry. Vessels of India and Sri Lanka will enjoy in each other's waters.
such rights as they have traditionally enjoyed therein என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 1974 ஒப்பந்தம் முடித்ததும் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்கிறார்கள். அதாவது இங்கே டெல்லியில் இருந்து இந்த அரசு அறிவிப்பு செய்கிறது, அங்கே கொலம்போவில் இருந்து இலங்கை அரசு அறிவிப்பு செய்கிறது. என்ன அறிவிப்பு செய்கிறார்கள் என்றால், இவர்களுக்கு அதாவது மீன் பிடிப்பதற்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மீன் பிடிப்பதற்கு நேவிகேஷன், எக்ஸ்ப்ளோரேஷன், பில்கிரிமேஜ், அதன் பிறகு அதாவது கடல் ஆய்வு செய்வது, இத்தனைக்கும் உரிமை உண்டு என்று அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்டில் கூறப்பட்டது. அப்படி இருக்கின்ற போது யாரும் சொல்ல முடியாது அதாவது உரிமைகள் உண்டு. ஒரு விஷயம் சார், இப்போ அவங்க அந்த ஒப்பந்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அரசாங்கம் கடந்த அபிடேவிட் ஃபைல் பண்ண மேல ஒரு விஷயம் சொல்லிக்க என்னன்னா, அங்க வந்து மீன வலைய உலர்த்திக்கிறதுக்கோ இல்ல போறதுக்கோ எந்த தடையும் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், அந்த இடத்துல வந்து மீனே பிடிக்கல, அப்புறம் எதுக்கு வலைய ஓத்தணும்? வலைய ஓத்தணும் மீன் பிடிக்க உரிமை இருக்கு இல்லையா? திரு சத்தியமூர்த்தி குறிப்பிட்டு திரு ராயன் சொன்ன மாதிரி 74 அக்ரிமெண்ட்ல அது இருந்தது, 76 அக்ரிமெண்ட்ல அது மாறி அதுக்கு அப்புறம் தான் அது அன்லாஸ்ல போச்சு. நான் இது சரியா இரண்டாவது இதுல இருந்து வரக்கூடிய ஒரு நன்மை இரு நாடுகளுக்கும், அது நம்ம ரெண்டு நாடுகளும் மீனவர்களுக்கும் பிரச்சனை இருக்குங்கிறது வேற விஷயம். அதற்கு அப்பால் போய் பார்த்தா இந்த விதத்துல இந்த கடல் எல்லை நாம் வரைந்ததன் மூலம் பாக் ஸ்ட்ரெய்ட், பாக் நீரிணை என்பது இந்தியா இலங்கை ஆகிய இரு நாடுகளுக்கும் மட்டுமே பாத்தியப்பட்ட ஒரு நீரிணை. அங்கே ஒரு மூன்றாவது நாட்டு கப்பலோ படகோ வர முடியாது. அதுக்காகத்தான் அவங்க அதை பண்ணினாங்க. நான் நினைக்கிறேன் அதுல எங்கேயும் ப்ரூஃப் கிடையாது. நான் இது ஆராய்ச்சி மன்னிக்க வேண்டும், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு. 1974 ஒப்பந்தம் இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்றது. அது பாக் ஸ்ட்ரெய்ட் அதற்கு மாத்திரம் செய்யப்பட்ட ஒப்பந்தம். 1976 இரண்டு ஒப்பந்தங்கள், ஒன்று அடுத்து ஒன்று கடித போக்குவரத்துகள். இரண்டு ஒப்பந்தங்கள் எதற்காக செய்யப்பட்டது என்றால், ஒன்று பே ஆஃப் பெங்கால், அங்கே எல்லைகளை நிர்ணயம் செய்கிறார்கள். இன்னொரு கல்ஃப் ஆஃப் மன்னார், இங்கே எல்லைகளை முடிவு செய்கிறார்கள். இது இரண்டுமே அதாவது இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்றது. ஆனால் 1976 அதாவது இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தின் மூலமாக மீனவர்களின் உரிமையை பறிக்கிறார்கள். எப்படி பறிக்கிறார்கள் என்றால், அதாவது வெட் பேங்க் என்ற ஒரு பகுதி இருக்கிறது கன்னியாகுமரியில் இருந்து அதாவது கேரளாவில் உள்ள விழிஞ்ச வரை 4500 சதுர கிலோமீட்டர் கடல் அடித்தட்டு, அங்கே மீன்வளம் அதிகமான இருக்கின்ற இடம். அந்த இடத்தில் இலங்கை கப்பல்கள் மீன் பிடிக்கலாம் என்று அவர்களுக்கு அதிலே அனுமதி வழங்குவதோடு அது மாத்திரமல்ல, அப்பொழுதுதான் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், சரத்து 5(6) அதன்படி அவர்கள் அங்கே தெளிவாக சொல்லுகிறார்கள், இனி இரண்டு நாட்டு மீனவர்களும் எல்லை தாண்டி மீன் பிடிக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இது கடித போக்குவரத்து. இந்திய குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் வழங்கவில்லை. இது எமர்ஜென்சி காலத்திலே இது போடப்பட்டது. கடிதம் செயலாளர்கள் மட்டத்தில் நடந்தது ஒப்புக்கொள்ள முடியாதுன்றீங்க. நாம் தொடர்ந்து பேசலாம், அதை அவர்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்றீங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். செயல்படுத்தப்படுகிற ஒரு உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நாட்டில் மக்கள் தங்களுடைய பங்கு